சங்கீதம் 89:34 பார்த்தோம். அப்போ அவருடைய உதடுகள் விளம்பினதை, சவுண்ட் கிளியரா இருக்குல்ல? சவுண்ட் கிளியரா இருக்கா? இருக்குதுங்க. அவருடைய உதடுகள் விளம்பினதை அவர் மீறாமலும் இருப்பார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் வாயினால சொன்ன வார்த்தைகளை அவர் ஒரு நாளும் மாற்ற முடியாது. அப்ப என்ன அப்படின்னா, அவர் மாற்ற மாட்டார், அவர் நிறைவேற்றுவார். ஆனா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதல்ல நம்ம நினைக்கிறேன். அது இங்கிலீஷ்ல இன்னொரு வெர்ஷன்ல எப்படி போடப்பட்டிருக்குன்னா, Psalms 89:34, I will not break the agreement that I made with him. I will not change even one word that I spoke to him. ஒரு வார்த்தைய கூட நான் மாற்ற மாட்டேன், நான் என்ன பேசினனோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் இந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில வசனங்கள் பார்த்துட்டு எப்படியெல்லாம் வேதத்துல அவர் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த ப்ராமிஸ் அவர் நிறைவேற்றி இருக்கிறான்னு சில இன்சிடென்ட்ஸ நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா அதை பார்க்கும் பொழுதே நம்ம ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தையும் தேவன் இன்றைக்கு கட்டி எழுப்பி நம்ம வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரிக்கும்படியா தேவன் செய்வார் அப்படிங்கிறத இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததா ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 138:2, Psalms 138:2. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். அப்போ இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அது உண்மை, அது சத்தியம், அது நிஜம். அப்போ இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால நம்ம வாழ்க்கையில அது நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நமக்கு வேதத்துல இருக்கு. அடுத்தது பாருங்க, உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அதாவது தேவனுடைய பிரஸ்தாபங்கள் எவ்வளவு பெருசு, ஆனா அது எல்லாவற்றை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். அவ்வளோ ஒரு பவர் அந்த வார்த்தைக்கு இருக்குது. இன்றைக்கு அந்த வார்த்தைய நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில இன்னும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்காம இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் அப்படிங்கறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா நிச்சயமாய் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். இன்னும் 2-3 வசனங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் 12:28. எசேக்கியேல் chapter 12 verse 28. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். இதுவும் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் ஒண்ணு கூட இனி என்ன செய்யாது, தாமதிக்காது. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு. அது ஒருவேளை பல வருஷங்கள் கூட ஆயிருக்கலாம், நீங்களே கூட அந்த வாக்கு தத்தம் மறந்து கூட போயிருக்கலாம். ஆனா அவர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். இதுல மாற்றமே இல்லை. ஏன்னா அவருடைய உண்மை தன்மை அதுல அடங்கி, அவருடைய நேச்சர், அவருடைய கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் உண்மை உள்ளவர், அவரால பொய் சொல்ல முடியாது. அவருடைய ஒரு வார்த்தை கூட அவர் மாற்ற மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறதுனால, அவருடைய நேச்சரே அப்படி இருக்கிறதுனால, தேவனுடைய குணாதிசயமே அவர் வாக்கு தத்தத்தை உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால
நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இனி தாமதம் இல்லாமல் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறத இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட உறுதிப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 13:12, Proverbs chapter 13 verse 12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணுமா, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நெடுங்காலமாய் நீங்க காத்துட்டு இருக்கலாம் ஒரு வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறும் சொல்லி நீங்க காத்துட்டு இருக்கலாம். ஆனா அந்த விரும்பின அந்த காரியம் வரும்போது உங்க ஆத்துமாக்களுக்கு அது எதை கொடுக்குதான்? ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்குதான். அப்போ இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாய் அவர் நீண்ட நாட்கள் நீங்க காத்து கொண்டிருக்கிற அந்த காரியங்கள்ல ஜீவ விருட்சத்தை நமக்கு தருகிறார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில இனி வருகிற நாட்கள்ல நிறைவேற போகிறது. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4ஆம் வசனம் வரைக்கும். ஆபகுக் chapter 2 verses 2 to 4. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரத்யுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ போதும் போதும். குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு வாக்குத்தத்தமா இல்லாம தரிசனமா நீங்க சில காரியங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. என் வாழ்க்கையில எல்லாம் அப்படி நிறைய காரியங்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அந்த தரிசனம் பல வருஷங்கள் ஆயிருக்கு அது நிறைவேறுகிறதுக்கு. ஆனா அது நிச்சயமா நிறைவேறினத நான் இப்ப இந்த நாட்கள்ல நான் அதை பார்க்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட தரிசனங்கள் உங்களுக்கு இருந்தாலும் முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அந்த தரிசனம் பொய் ஆகாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. எனக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தை இந்த நேரத்துல ஆண்டவர் நினைவுபடுத்துறாரு. நான் அதை நிச்சயமா இந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு தரிசனம் எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு பஸ்ல டிராவல் பண்றேன். அந்த பஸ் பயங்கரமா அது பயங்கர ஸ்பீடா போகுது. அங்கங்க ரேஷா அந்த டிரைவர் ஓட்டுறாரு. அது எங்கேயோ போய் இடிக்கிற மாதிரி போகுது. சடனா டர்ன் ஆகி அடுத்த திசைக்கு போகுது. இப்படி டைரக்ஷன் மாறி மாறி போகுது. அடுத்து நான் திருப்பி ஒரு ட்ரெயின்ல ஏறுறேன். ட்ரெயின்ல ஏறி நான் திருப்பி போறேன். அந்த ட்ரெயினும் அதே மாதிரி பயங்கர ரேஷா போகுது. ஒரு 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 யூ டர்ன் மாதிரி வருது. அந்த யூ டர்ன்ல ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு வால் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல போய் நேரா முட்டுற மாதிரி போய் திரும்புது. எனக்கு அந்த அந்த கனவு அது ஒரு ட்ரீம்ல தான் எனக்கு அப்படி ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அதை பார்க்கும் போது எனக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம். ஐயோ இந்த ட்ரெயின் முட்டிருமோ, நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின்ல ஏறி முடிஞ்சப்புறம் அடுத்த ஒரு ஃபிளைட்ல ஏறுறேன். அந்த ஃபிளைட்ல ஏறி போறேன். எங்க வீடெல்லாம் இருக்கு, எங்க அம்மா அப்பா எல்லாரையும் நான் பாக்குறேன். ஆனா நான் மட்டும் அந்த ஃபிளைட்ல இருக்கிறேன். அந்த ஃபிளைட் நேரா ஒரு ஒரு கடற்கரை பக்கம் லேண்ட் ஆகுது. அந்த கடற்கரை பக்கம் லேண்ட் ஆகி நான் அந்த இடத்துல நான் இறங்குறேன். இறங்குன உடனே நான் பாக்குறேன் மக்கள் எல்லாம் அப்படி பயந்து அந்த கடல் தண்ணீர் அப்படி அவங்கள மூழ்கடிக்க வர்ற மாதிரி ஒரு சுனாமி வேவ் மாதிரி அந்த இடத்துல வருது. இந்த ஜனங்கள் எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஐயோ நான் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள நான் அந்த பீச் அந்த மண்ணுல நான் காலை வைக்கவும் அந்த அலை அப்படியே அடங்கி போறத நான் ஒரு விஷன்ல பார்த்தேன். அப்போ எனக்கு அந்த அந்த நாட்கள்ல எனக்கு அதோடைய அர்த்தம் இந்த அளவுக்கு டீப்பா ரொம்ப உள்ள வராததுனால எனக்கு டக்குன்னு அதோடைய மீனிங் எனக்கு விளங்கல. ஆனா சில தேவ மனிதர்கள்ட்ட நான் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு ஊழிய அழைப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார். எனக்கு அப்போ அந்த நாட்கள்ல அதை நிச்சயமா என்னால நம்பவே முடியல. எனக்கு தெரியாது, வசனம் தெரியாது, எனக்கு பேச தெரியாது, என்ன குறித்தே நிறைய காம்ப்ளெக்ஸ் எனக்கு உண்டு. அப்படி இருந்த நாட்கள்ல தேவன் அந்த காரியத்தை எனக்கு காட்டினார். அப்போ அதே மாதிரி இன்றைக்கு சில காரியம் நம்ம பார்க்கும்போது ஒரு பொங்கி எழும்பி வர்ற சூழ்நிலைகள்ல சில மக்கள் பேசும்போது
அந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் அந்த அலைய அடங்க பண்றத நான் பார்க்கிறேன். அப்போ நிச்சயமா அது கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த இந்த தரிசனம் நிறைவேறதுக்கு ஆச்சு. ஆனா அவர் கொடுத்த தரிசனம் அது மாறவே இல்லை. நிச்சயமா அவர் என்னென்ன தரிசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, நம்மை குறித்து கொடுத்திருக்கிறாரோ, அந்த காரியங்கள் நிச்சயமா இனி வருகிற நாட்கள்ல நான் விசுவாசிக்கிறேன் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறும். ஒருவேளை இன்றைக்கு நான் அன்னைக்கு நினைக்கல இதெல்லாம் இப்படி நடக்கும், இன்னைக்கு நீங்க கூட அப்படிப்பட்ட தரிசனங்கள் கூட உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டா, நீங்க நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட தரிசனங்கள் எல்லாம் கூட தேவன் கொடுத்துக்கலாம். யோசேப்புக்கு அப்படி தரிசனம் தான் கொடுத்தாரு. தாய் தகப்பன் அண்ணன்மார் எல்லாரும் அவனை பணிந்து இருக்கிறதெல்லாம் அவர் சொல்லும் போது யோசேப்புக்கே இது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும்ங்கிறது கூட புரியாம இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறியது. அதே போல இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அவர் கொடுத்த தரிசனங்கள் ஆகட்டும், வாக்குத்தத்தங்கள் ஆகட்டும், நிச்சயமாய் தேவன் அதை நிறைவேற்றி முடிப்பார். அது நமக்கு வேலை அதை விசுவாசிக்கிறது மட்டும்தான். நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க எனக்கு தரிசனத்தை கொடுத்துட்டீங்க, அது நிச்சயமாய் நிறைவேறும் அப்படிங்கிற அந்த விசுவாசத்துல நிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையை தவிர நம்ம வேலை வேற எதுவும் இல்லை. நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம அப்பா நமக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. நம்ம இன்னைக்கு உலக தகப்பன் நமக்கு ஏதோ ஒண்ணு வாங்கி தரேன், நமக்கு செய்யறேன் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோம். அதை அந்த நம்ம உலக தகப்பனை விட, உலக தாயை விட நமக்காக எல்லாவற்றையும் பரலோகத்தையே துறந்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து நமக்காக எல்லாவற்றையும் வெறுமையாக்கி, தன்னை வெறுமையாக்கி கொடுத்த அந்த உடன் சகோதரன் நமக்கு இருக்கிறார். தன்னுடைய குமாரனையே கொடுத்த தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றாமல் இருப்பாரா? நிச்சயம் நிறைவேற்றுவார். இன்னும் ஒரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். ரோமர் 8:15. அவர் எப்படி ஃபெய்த்ஃபுல் ஹெவன்லி ஃபாதர்ங்கிறத நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னாலே நம்ம வாக்குத்தத்தங்களை குறித்து நமக்கு சந்தேகமே வராது. அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்க போறோம். ரோமர் 8:15. ரோமன்ஸ் சாப்டர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நமக்கு இப்படி ஒரு அப்பா, சர்வ வல்லமையுள்ள ஒரு தகப்பன், அப்படி ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார்ன்றத நம்ம விசுவாசிச்சோம், நம்ம ஆழமா அதை நம்பணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் நம்முடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறத நீங்க பார்ப்பீங்க. ஒரு நாள் கூட அவர் வார்த்தைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால, அவரால பொய் சொல்ல முடியாதபடியினால நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். இன்னும் ஒரு வசனம், யோசுவா 23:14. Joshua chapter 23:14. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இதோ அதாவது இது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஆனா நமக்கு ஏதோ ஒண்ணு நிறைவேறாத ஒரு வாக்குத்தத்தங்களோ 2 வாக்குத்தத்தங்களை வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதனாலதான் யோசுவா சொல்றேன், இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட தவறி போகலங்கிறத நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிச்சு. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அப்போ யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான தேவன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் தான் இன்றைக்கு நமக்கு தேவனா இருக்கிறார். இன்றைக்கு அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறார்.
அவங்களுக்கு நிறைவேற பண்ணினார்னா இன்றைக்கு நமக்கு நிறைவேற பண்ணுவது எவ்வளவு நிச்சயம். இன்றைக்கு அவங்க கூட அடிமைத்தனத்தின் ஆவியதான் அவங்க பெற்றிருந்தாங்க நியாயப்பிரமாணத்தின் கீழே. ஆனா இன்றைக்கு நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறபடியினால நமக்கு அவருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் யாருக்கு அவர் நிறைவேற்ற முடியும்? அப்போ இன்னைக்கு நீங்க இத ஆழமா, என் தகப்பன் எனக்காக சொன்ன யாவையும் அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம இருதயத்துல நம்ம அப்பாவை குறித்ததான அந்த நம்ம மனதுல இருந்த அந்த சந்தேகங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு நிச்சயம் அந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்றி தருவார். இந்த வசனத்தை நான் ஒரு ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நான் எழுதியிருக்கிறேன், அதை வாசிக்கிறேன். Joshua chapter 23 verse 14. Know in all your hearts and in all your souls that not one thing has failed of all the good things which the Lord your God promised concerning you. All have come to pass for you. Not one thing of them has failed. ஒன்னு கூட என்ன செய்யல, உங்களை குறித்ததான வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட தவறி போகலன்னு சொல்லி யோசுவா சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் தேவன் ஒரு வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை, அவர் கொடுத்த தரிசனம் ஒன்று கூட நிறைவேறாதபடி நம்ம வாழ்க்கை இந்த பூமியில முடியாது. நிச்சயம் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடிப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் மட்டும் நமக்கு இருந்தா போதும். அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் வந்து பலிக்கும். அடுத்த இந்த ஒரு பாட்டு நான் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த பாட்டை நம்ம உண்மையா இருதயத்துல நம்ம விசுவாசிச்சு இன்னைக்கு படிச்சு ஆராதிச்சு அடுத்த எப்படியெல்லாம் தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார் அப்படிங்கிற அந்த இதை நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா தேவன் நம்முடைய வாழ்க்கையில இன்றை முதல் பெரிய காரியங்களை, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற அந்த நாட்களுக்குள்ள நம்மை தேவன் கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிப்போம். நான் படிக்கிறேன், நீங்களும் கூட சேர்ந்து, உங்களுக்கு கண்டிப்பா அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வர்ஷிப் பண்ணி அந்த அந்த அன்போடு அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை உணர்ந்து அவருடைய வார்த்தையின் உண்மையை உணர்ந்து நம்ம இனி அடுத்த செஷனுக்குள்ள நம்ம போறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே.
பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் தியானிக்க போகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும் அப்பா. இதை கேட்க போகிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் அப்பா, நீர் உம்முடைய ஆண்டவரே கேரக்டரிஸ்டிக், உம்முடைய நேச்சர் என்ன, நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர், நீர் எவ்வளவு வாக்கு தத்தத்திற்கு உண்மை உள்ளவர் என்பதை அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து அறிந்து கொள்ளவும், அவர்கள் இருதயங்கள்ல இருந்த சிந்தனைகள்ல இருந்த அரண்கள் எல்லாம் உடைந்து விழவும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே இன்றைக்கு அப்பா நீர் வெளிப்படுகிறதற்காக, உம்முடைய வார்த்தை வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அதே போல உம்முடைய வார்த்தை இன்றைக்கு விருத்தி அடைந்து எங்கள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே நீர் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்து கூட நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வேதத்துல தேவன் அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 28:7. சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆவின் சொல்றாரு, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். அப்போ நம்ம இருதயம் அவரை நம்பி இருக்குமானால், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்குமானால் நமக்கு நிச்சயம் சகாயம் உண்டு. இன்னைக்கு எவ்வளவு தூரம் அவருடைய வார்த்தையை நம்ம நம்புறோம்? அதுலதான் நம்ம அற்புதங்களே என்ன செய்திருக்கு, அடங்கி இருக்கிறதுங்கிறத எத்தனையோ வசனங்களை நம்ம பார்த்துட்டோம். அப்போ தாவீது அப்படித்தான் அவரை நம்பி இருந்தார். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் தாவீதுக்கும் இருந்தது. அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுச்சு. காரணம் என்னன்னா, தாவீதினுடைய இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அப்ப இன்னைக்கு 100% எனக்கு அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, என் பரலோக தகப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், வேதத்தில் உள்ள அத்தனை வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே இதெல்லாம் எனக்கு சொந்தமானவை. இதை நான் உரிமை பாராட்டுறேன். எனக்கு இது நிச்சயமாய் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரை நம்பினோம்னா நம்ம நிச்சயம் நாம் சகாயம் பெற்றுக்கொள்வோம். வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 முதல். இதுதான் ஒரு சில இன்ஸ்டன்சஸ். நான் நினைக்கிறேன் இது இந்த வாரத்தோட முடிக்க முடியாதுன்னு. கண்டிப்பா இது 2 வீக்ஸ் போனாதான் நம்ம இதை இன்னும் நல்ல ஆழமா நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய கண்களை நிச்சயம் திறப்பார். நம்ம வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க கூடிய அளவுக்கு நமக்கு விசுவாசத்தை தேவன் தருவார். அதனால இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் இதை கண்டினியூ பண்ணுவோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 முதல் 32. லூக் சாப்டர் 2 verses 25 to 32. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோஸ்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக
ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். சரி, போதும். இது இயேசு அங்க தேவாலயத்துக்கு வரும்போது சிமியோன் அப்படிங்கிற அந்த மனிதன் எருசலேம்ல இருக்கிறாரு. அவர் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவன், அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. சரி, இங்க வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு. இங்க இயேசுவே பிறக்கல, மரியாளே கன்சீவ் ஆகல. சிமியோன் மிகவும் வயது சென்றவன்கிறத நான் பார்த்தேன். அப்போ அப்படி ஒரு வயது சென்ற சிமியோனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறினது அப்படிங்கறதான் இதுல நம்ம பார்க்கிறோம். கரெக்டா அங்க மரியாளும் யோசேப்பும் இயேசுவை தேவாலயத்துக்கு கொண்டு வரும்போது திரும்பவும் சிமியோன் மேல ஆவியானவர் ஏவி அந்த இடத்திற்கு ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு. சிமியோனுக்கு என்ன வாக்குத்தத்தம்? நீ கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். அப்போ அந்த இடத்துல அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தபடியினால எப்படியாவது அந்த இடத்துல கிறிஸ்துவை சிமியோன் காணும்படி தேவன் அவரை உந்தி தள்ளி அந்த இடத்துக்குள்ள, தேவாலயத்துக்குள்ள இயேசுவை பார்க்கும்படி அந்த இடத்துக்குள்ள கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நமக்கும் இப்படித்தான் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு செல்லும்படி, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி ஆவியானவரே நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போய் சுதந்திரிக்கும்படி நிச்சயம் செய்வார். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாச்சுன்னா நம்ம வேலை, நான் அதை தான் மறுபடியும் சொல்றேன், நம்ம வேலை விசுவாசிக்கிறது மட்டும்தான். ஆவியானவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். நம்ம எப்படியாவது நம்ம அந்த இடத்திற்கு, வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலின் இடத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, அங்க அவர் சொல்றாரு, உமது வார்த்தையின்படி நீ கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய்ன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். அப்போ இது சிமியோனுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை. இதே மாதிரி வேதத்துல எல்லா பக்கமும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதா நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அதை செய்து முடிக்காமல் அவர் இருக்க மாட்டார். அவர் எப்படி சிமியோன் அந்த பரிசுத்த ஆவியானவர் மேல இருந்து அவருக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை விசுவாசித்து காத்திருந்தானோ, இன்றைக்கு நாமும் அப்படிதான் காத்திருக்கிறோம். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படிங்கிறதுதான் நிஜம். அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இந்த இடத்துக்கு நான் எப்படி வர முடியும், இப்படியெல்லாம் என் மேல தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு உயர்வை தருவேன், நான் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமா வைப்பேன், உன்னைய உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பேன், நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், இப்படி எல்லாம் வாக்குத்தத்தம் இருக்குது. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், சந்தேகப்படலாம். ஆனால் அவர்தான் உங்களை கொண்டு போய் அந்த இடத்துக்கு விடுவாரே தவிர உங்க வேலை விசுவாசிக்கிறது மட்டும்தான். நீங்க வாசிக்கலாம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிக்கலாம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரத்யுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தப்போ அவர் 100% மனிதனா 100% கடவுளாக இந்த உலகத்துக்கு வந்தாரு. நம்மை போல அவருக்கும் பசி உண்டாயிற்று. உடனே சோதனைக்காரன் அவர்கிட்ட வந்து சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். இத சொல்லும் போது இந்த வார்த்தையை நான் ரெடி பண்ணும் போது யோசிக்கும் போதே கர்த்தர் என்கிட்ட இன்சிஸ்ட் பண்ண ஒண்ணு, நமக்கு அடிக்கடியாய் பிசாசு ஒரு சந்தேகத்தை கிளப்புவான். நீ தேவனுடைய பிள்ளையானா உனக்கு ஏன் இன்னும் நடக்கல,
நீ தேவனுடைய பிள்ளையானா உன் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்குது இப்படின்னு சொல்லி எப்போ நம்ம ஐடென்டிட்டிய சந்தேகப்படுகிற ஒரு வார்த்தை நம்ம மனதுக்குள்ள எழும்புகிறதோ அது எல்லாம் பிசாசினுடைய சத்தம். ஒரு நாள் கூட நம்ம அந்த சத்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இங்க இயேசுக்கே அதே சோதனையை தான் அவன் கொண்டு வரான். நீங்க அந்த 3 இதையும் பாப்பீங்கன்னா, 3 சோதனையும் பாப்பீங்கன்னா அவன் அதான் சொல்லுவான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட் அப்படின்னு தான் சொல்லுவான். அப்போ நீ தேவனுடைய குமாரன்னா நீ இதை செய்யும், நீ தேவனுடைய குமாரன்னா இதை செய்யும். அப்ப நீ தேவனுடைய குமாரன்னா உனக்கு ஏன் இப்படி நடக்கு, நீ தேவனுடைய பிள்ளைன்னா உனக்கு ஏன் இன்னும் நிறைவேறல அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம இருதயத்துல ஒரு சந்தேகத்தின் வார்த்தைகள் எழும்புகிறதோ உடனடியா அந்த பிசாச நம்ம என்ன செய்யணும், துரத்தணும். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும்னு அவர் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. இப்ப இந்த இடத்துல இயேசு எப்படி அவனை ஜெயித்தார்னு பார்த்தோம்னா, எழுதப்பட்ட அந்த வார்த்தைய அவர் என்ன செய்யறாரு, பேசுறாரு. அந்த வார்த்தைக்கு முன்பாக சாத்தானால என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. அந்த அளவுக்கு பவர் அவருடைய வார்த்தையில இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு நேரம் சந்தேகம் வரும்போது உங்க வாக்குத்தத்தத்தை சொல்லி, இப்படித்தான் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார், என் வாழ்க்கையில இதுதான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஆழமா நம்ம அந்த அந்த வார்த்தையை நம்பி விசுவாசிச்சு அறிக்கையிடும் போது நம்ம மனதுல அவன் கொண்டு வருகிற அந்த சந்தேகத்தின் நினைவுகள் அப்படியே வேரோடு பிடுங்கப்பட்டு போயிடும். இன்னைக்கு கர்த்தர் இதை நமக்கு ஒரு ஆலோசனையாக சொல்றார். அப்போ அவர் வாயில இருந்து புறப்பட்டுருச்சு, அவர் வாயில இருந்து ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா அந்த வாக்குத்தத்தத்தினாலே நம்ம நிச்சயம் என்ன செய்வோம், பிழைப்போம். அது எழுதப்பட்ட அந்த வார்த்தை நம்ம பேசும்போது அது என்ன செய்யும்னா ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய ஏஞ்சலிக் இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், ஆக்டிவேட் பண்றோம். நம்ம அவருடைய வார்த்தையை பேசும்போது, நம்ம நெகட்டிவா பேசும்போது என்ன செய்யும், டீமான்ஸ்ல ஆக்டிவேட் ஆகும். நம்ம அவருடைய வார்த்தையை பேசும்போது நமக்குரிய தூதர்கள் நமக்காக இறங்கி அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்கு அவங்க செயல்படுவாங்க. நமக்கு நல்லா தெரியும் சகரியாவினுடைய, எலிசபெத் சகரியாவுடைய வாழ்க்கை. அந்த தூதன் சகரியாட்ட சொல்றான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லும் போது சகரியாவால அதை நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. அப்போ நீ இதை விசுவாசியாதபடியினால இது நடக்கிற காரியம் வரைக்கும் உன் வாய் என்ன செய்யும், ஊமையா இருக்கும்னு சொன்னபடி அந்த பிள்ளை பிறந்து அதுக்கு பேர் எழுதுற வரைக்கும் சகரியாவுடைய வாய் என்ன செய்துட்டு கட்டப்பட்டாச்சு. காரணம் என்னன்னா, அவிசுவாசமா நம்ம பேச 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 என்ன நடக்குதுன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல டிமான்ஸ் ஆக்டிவேட் பண்றோமா, ஏஞ்சல்ஸ் ஆக்டிவேட் பண்றோமாங்கிறது நம்ம கையில இருக்கு. அப்போ நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்ம பேச 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 என்ன ஆகும், என் தேவன் எனக்கு இப்படி வாக்கு கொடுத்தார், அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் சொல்லி செய்யாமல் அவரால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை விசுவாசித்து நம்ம வாக்கு தத்தங்களை நம்ம அறிக்கையிடும் பொழுது நமக்கு உண்டான தேவ தூதர்கள் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு இறங்கி நிச்சயமாய் வருவார்கள். அப்போ ஒரு நாள் கூட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நெகட்டிவா நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நிறைய நேரம் அப்படிதான், நான் ஆண்டவருடைய பிள்ளையா தானே இருக்கேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் சொல்லி நம்மளே நிறைய கேட்கிறோம். நானும் கேட்டிருக்கிறேன். நான் ஆனா ஆனா நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா, அந்த இடத்துல நிறைய நேரங்கள்ல நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணி நெகட்டிவா பேசிருப்போம். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி இதெல்லாம் வந்துச்சு, அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, ஏன் கடவுளை நம்ம கூட இல்லையா, அப்படிலாம் நமக்கு சந்தேகங்கள் பல எழும்பும் போது நம்ம என்ன செய்கிறோம், நெகட்டிவான காரியங்களை பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ இனி அப்படி பட்ட வார்த்தைகள் நம்ம வாயில இருந்து ஒரு நாள் எழும்ப கூடாது. நமக்கு உதாரணத்தோட வேதத்துல எல்லா காரியங்களும் எது எப்படி நடந்தது, எதனால எது வந்ததுங்கிறத எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கைக்காக நமக்கு பிரயோஜனமாக அது எழுதப்பட்டிருக்கு. அப்ப சகரியா பேசிட்டே இருந்தாருன்னா ஒருவேளை அந்த வார்த்தை அங்க நிறைவேறாம போயிருக்கலாம். ஆனா அதே இது மரியாள் கிட்ட தேவதூதன் சொல்லும் போது மரியாள் முதல்ல கேட்கறது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனேன்னு சொல்லும் போது அங்க தூதன் சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருக்கு அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி மரியாள் தன்னை அர்ப்பணிக்கிறத அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ
நம்ம வார்த்தை வந்துருச்சா நம்ம அர்ப்பணிச்சிடும். நீங்க சொல்லிட்டீங்க, என் வாழ்க்கையில அது நிறைவேறுவதாக, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, அவ்வளவுதான். இதுதான் நம்ம ஜெபமா இருக்கணும், நம்முடைய வார்த்தையா இருக்கணும். நம்ம ஸ்தோத்திரங்களை அந்த வார்த்தையின் மூலம் செலுத்த ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். அடுத்ததா ஆஹ் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை. Hebrews chapter 11 verses 17 to 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டு இருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இங்க ஆபிரகாமுக்கு ஒரு ஃபெய்த் டெஸ்ட் வருது. ஆக்சுவலா அது பொதுவா நான் ஒரு இதுல நான் வாசித்தேன். அதாவது எதுக்காக தேவன் அந்த சோதனை ஆபிரகாமுக்கு வைத்தாருன்னா, அந்த நாட்கள்ல அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த தெய்வங்களுக்கு, விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துவாங்களாம். பிள்ளைகளே கூட பலி செலுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அப்ப ஆபிரகாமுக்கும் அது ஒரு நம்ம தேவன் என்ன செய்வார், பலி கேட்பாரோ அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அந்த இருதயத்துல தோன்றி இருந்ததுனால தேவன் அந்த சந்தேகங்களையும் தான் எப்படிப்பட்டவர்ங்கிற சந்தேகத்தை தீர்க்கும்படியா இந்த ஒரு சோதனையை மேற்கொண்டதா அதுல வாசித்து. அது எந்த அளவுக்கு அது ரியல்ங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா தேவன் அன்புள்ளவர். அவர் ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு அதை பலி கேட்கிற அளவுக்கு நம்ம தேவன் கொடூரமானவர் அல்லங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ இங்க அந்த ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வருது. சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஏன் அப்படின்னா, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. அதாவது எந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம்னு இதுல பார்க்கணும். நீர் சொல்லிட்டு ஈசாக்கு மூலமா தான் உன் சந்ததி விளங்கும்னு சொல்லி நீர் என்கிட்ட இப்ப பலி கேக்குறீரு. ஆனா நீ வாக்கு எனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டீரு. அதனால என் பிள்ளைய பலி கொடுத்தா கூட நீ மரித்த என் பிள்ளைய நீர் உயிரோடு எழும்ப பண்ணுவீர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறானா, தன் ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதாவது அவன் மூலமா சந்ததி விளங்கும்னு சொல்லிட்டாருன்னா அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. தேவன் நிச்சயமா அவனை எனக்கு திரும்ப கொடுப்பார் அப்படிங்கிறத ஆபிரகாம் ஆணித்தரமா என்ன செய்தார், விசுவாசித்தார். அதான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கொஞ்சம் இதுல நம்ம அந்த பேக்ரவுண்ட் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இங்க ஈசாக்கை பலி செலுத்த வருகிறதற்கு முன்னதாகவே அங்க ஒரு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம அப்பா. வாக்குத்தத்தம் கொடுத்தவர், ஈசாக்கின் மூலமாய் சந்ததி விளங்கும்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர், இந்த ஈசாக்கை தான் காப்பாற்றுவதற்காக அங்க ஏற்கனவே ஒரு ஆட்டையும் அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவ்வளவு ஒரு அன்புள்ள ஒரு தகப்பன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால அங்க ஈசாக்குக்கு பதிலாய் பலி செலுத்துவதற்கு அந்த இடத்துல ஒரு ஆட்டையும் தேவன் என்ன செய்யறாரா, காண்பிக்கிறாரா. இப்படிப்பட்ட தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினவர் இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை தான் நமக்கு என்ன செய்திருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. நம்ம இன்றைக்கு எப்படி நம்ம ஆபிரகாம் அந்த அளவுக்கு அவர் கொடுத்துட்டாரா, அவர் எனக்கு வாக்கு தந்துட்டாரு, இந்த பிள்ளை மூலமா விளங்கும் சந்ததி விளங்கும்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயமாய் என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. அதனாலதான் அவர் மேல போகும்போது சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டாலும் கீழே வருவோன்னு சொல்லிட்டு போறார். எந்த அளவுக்கு அவருடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் பேரில் இருந்தது. இன்னைக்கு நமக்கும் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் நமக்கு வாக்குத்தத்தங்கள் அத்தனை இருக்குது. இன்னைக்கு அவர் கொடுத்துட்டாருல, அது நிறைவேறும். நான் நினைக்கிறதோ, மனித சூழ்நிலைகள் சொல்லுகிறதோ, ரிப்போர்ட் சொல்றதோ, இல்ல என்னுடைய குறைவுகளோ அது உண்மை அல்ல. என் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நிஜம் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோம்னா நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இதே வசனம் நான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறேன், நான் வாசிக்கிறேன். He willingly obeyed and trusted God by giving his son Isaac as a sacrifice, believing that
God would raise Isaac back to life and God would uphold his promise. தேவன் அவருடைய வாக்கு தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவருடைய வாக்கு தத்தத்துல அவர் மீற மாட்டார் அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருந்தபடியினால அவர் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பிள்ளை என்ன செய்யறாராம், பெற்றுக்கொண்டாராம். அடுத்ததா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 18. Hebrews chapter 6 verses 11 to 18. நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இதுல திருப்பி நம்ம இததான் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும், நம்முடைய வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு 2 காரியம் நமக்கு தேவைப்படுது. ஒண்ணு விசுவாசம், இன்னொன்று நீடிய பொறுமை. ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம் ஈசாக்கை பெறுகிறதுக்கு. இதுக்கு இடையில சில காரியங்கள் நடக்கு. ஆகார் மூலமா இஸ்மவேல் எல்லாம் பிறக்கிறான். ஆனாலும் அவர் என்ன செய்தாராம், நீடிய பொறுமையோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் என்ன செய்தாராம், சுதந்திரித்து கொண்டாராம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். அப்போ இந்த விசுவாசம் நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒண்ணு விசுவாசம், இன்னொன்னு நீடிய பொறுமை. இந்த நம்பிக்கையின் பூரண நிச்சயம் நமக்கு உண்டாகும்படி முடிவு பரியந்தம் நம்ம இதுல என்ன செய்யணுமா, நிலைத்து நிற்கணுமா. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது அவர் மேலேயே அவர் ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ இன்னைக்கு ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கும் இதே வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிற நமக்கும் தேவன் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணுமா, பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்டதை போல நம்ம என்ன செய்யணுமா, சுதந்திரித்து கொள்ளணுமா. நம்ம ஆபிரகாமை குறித்து நம்ம அதுல பார்க்கும்போது அவன் பெரிய சீமானா இருந்தான்னு பார்க்கிறோம். அவனுடைய வேலைக்காரர்களுக்கும் இடம் கொள்ளாத அளவு அத்தனை அவ்வளோ பெரிய கூட்டம் அவனுக்கு என்ன செய்ததாம், இருந்ததாம். அவ்வளவு பெரிய சீமானா இருந்தாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கடவுள் ஆண்டவர் அவன் இருந்த சொந்த தேசத்தை விட்டு நீ காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி அவர் வார்த்தையை நம்பி அவர் போன பிறகு அவனுக்கு வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருந்தது. மத்தது எல்லாம் தேவன் மூலமாய் அவனுக்கு வந்து சேர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். எங்க போனாலும் அவனுக்கு எல்லா இடத்திலையும் பெருக்கத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கும் இதே வாக்குத்தத்தத்தை தான் தேவன் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இப்போ இதுல நம்ம ஏதாவது வேலை செய்யணுமா அப்படின்னு பார்த்தா நம்ம செய்யற வேலையை நம்ம செய்யணும். நமக்கு ஐடியாஸ தேவன் தருவார். ஒருவேளை நம்ம ஆசீர்வாதமா நம்ம பெருக்கத்துக்கு உண்டான அந்த ஐடியாஸ கிரியேட்டிவ் விஸ்டம் தேவன் தருவார்.
அதன்படி அவர்தான் நம்மளை ஆசீர்வதிப்பாரே தவிர நம்முடைய எந்த செயல்பாடுகளும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்வுக்கு கொண்டு வர முடியாது. சிலர்லாம் நான் பார்த்திருக்கேன், ரொம்ப கடினமா உழைப்பாங்க, நிறைய ஞானம் கூட அவங்களுக்கு இருக்கும், ஆனா அவங்க லைஃப்ல சக்சஸ் ஆயிருக்கவே மாட்டாங்க. இதையும் நான் நிறைய பேர் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆண்டவரை சார்ந்து வாழாததுதான். அப்போ இன்றைக்கு அவரை சார்ந்து நம்ம இருப்போம்னா, அவருடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்து நம்ம இருப்போம்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு அந்த அப்பா நமக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னா, இன்னைக்கு நீங்க ஒருவேளை எந்த குறைவுகள்ல இருந்தாலும் இனி உங்களுக்கு குறைவுகள் கிடையாது. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு இந்த வாக்குத்தத்தத்தை பின்பற்றி பிடித்து கொண்டு அதுல ஜெயத்தை பெற்றானோ, அதே போல இன்றைக்கு நமக்கும் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நம்மளும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மை ஒவ்வொருத்தரையும் அவர் ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார் அப்படிங்கிறது தான் நிஜம். அதுலயும் நம்ம கடைசியில நம்ம பார்க்கும்போது அதுல பாருங்க, நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், அவரால பொய் சொல்ல முடியாது. அவர் ஆசீர்வதிப்பேன், அவர் பெருக பண்ணுவேன்னா இதை செய்யற வேலை அது அவர் வேலை. நீங்க சொல்லிட்டீங்கப்பா, நீங்க செய்து முடிக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இப்படி நம்மை நாம் அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நமக்கு நடக்கணும்னு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, நமக்கு வாக்குத்தத்தங்களை தேவன் தந்திருக்கிறார். ஒருவேளை பிள்ளைகளை குறித்தா இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், பிள்ளைங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும், என்ன படிப்பு படிக்கணும், இதெல்லாம் குறித்து சிலர் கலங்கி கொண்டு இருக்கலாம். இல்ல பொருளாதார தேவைகள்ல நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். என் பிள்ளைங்களை நாங்க எப்படி படிக்க வைக்க போறோம் அப்படிலாம் சொல்லி சிலர் கலங்கி கொண்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். என்னவா இருந்தாலும், ஒருவேளை ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லாம அந்த மாதிரி காரியங்கள்ல சிலர் இருக்கலாம். இப்படி எதுவா இருந்தாலும் இன்றைக்கு அவர் வார்த்தையை தந்திருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு வார்த்தை சொல்லுதுன்னா, நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது நம்மை சார்ந்த அனைவரையும் தேவன் நிச்சயம் ரட்சிப்பார், பாதுகாப்பார். இதுதான் சத்தியம், இதுதான் நிஜம். ஒருவேளை இன்னைக்கு ஒரு சில காரியத்தை தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. இனி அடுத்த வாரத்துல இதை இன்னும் நம்ம டீப்பா நம்ம பார்ப்போம். தேவன் இன்னும் நம்ம கண்களை திறக்க போறாரு. அவருடைய வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்காம நம்ம சாதாரணமான ஒரு வாழ்க்கை, சாதாரணமான மனிதர்களை போல வாழ்றதுக்கு தேவன் நம்மை அழைக்கல, அவருடைய புத்திரர்களாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம இன்றைக்கு அப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்று நீடிய பொறுமையும் விசுவாசத்தையும் உடையவர்களாய் சுதந்திரித்து இன்னும் அநேகம் பேருக்கு நம்மை ஆசீர்வாதமாய் தேவன் மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தையை உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வதித்திருப்பான்னு சொல்லி நம்புறேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட அப்பா இவ்வளவோ தடைகளுக்கு பின்பு கூட கர்த்தாவே இந்த வார்த்தையை உடைய பிள்ளைகள் கேட்க நீர் உதவி செய்தீர் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அப்பா இந்த நாளில நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளின் படி நீர் பொய் உரையாத தேவன் தகப்பனே. நீர் ஒரு நாளும் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டீர். இங்க வந்திருக்கிற அப்பா நான் ஜெபிக்கிறேன் தகப்பன், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், இதை கேட்க போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் நீ கொடுத்திருக்கிறீரோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்னும் ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை என்று சொன்னவுடைய வார்த்தையின்படி இனி தாமதம் இல்லாமல் நீ தீவிரமாய் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை என்று சொன்னீங்கப்பா. இனி தாமதம் இல்லாமல் அப்பா ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்களையும் நீர் நிறைவேற்றி தரும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே நீர் செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மனதார இங்க வந்திருக்கிற அப்பா எங்கள் குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. என்னென்ன குறைவுகளோடு தேவைகளோடு இந்த நாள்ல வந்திருந்தாங்களோ அந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே அப்பா நிறைவாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை பின்பாக ஆண்டவரே அப்பா யூடியூப்ல கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்து ஆண்டவரே அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்வீராக.
கர்த்தர் அப்படியே செய்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யார் ஏதோ ஷேர் பண்ணுமா? ஸ்பீக்கரை கண்டினியூ பண்ணுவோம். நிச்சயமா தேவன் இனி வருகிற நாட்கள்ல அவருடைய வார்த்தைகள் தாமதம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவார்ங்கிறத நான் விசுவாசிக்கிறேன்.